ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ஓய்வு நாள்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் ஓய்வு நாள்னு கூப்பிட மாட்டேன். அதை உயிர்த்தெழுந்த நாள்னு கூப்பிடுவேன். எஸ், எவ்ரி சண்டே நான் அதை உயிர்த்த நாள், ஏசப்பா உயிர்த்தெழுந்த நாளாக அதை நான் கொண்டாடுவேன். இன்ஃபேக்ட் சண்டே மட்டும் இல்லை, எல்லா நாளும் எனக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாட பிடிக்கும். அந்த சந்தோஷத்தை நாள் நம்ம பாவத்தை எல்லாம் மீட்டெடுத்த நாள், ரைட்? ஸோ நான் அப்படி தான் ஞாயிற்றுக்கிழமையை பார்க்குறேன். ரொம்ப குயிக்காக என்ன சப்ஜெக்ட் இன்றைக்கி நான் எடுக்க போகிறேனோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஞானஸ்தானம் நம்ம எடுக்கிற விதம் முறை சரியா தப்பா? ஓகே, அதை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணிடுறேன். இயேசுவே, என் நாவை ஆவியானவர் மூலயமா ஆளுகை பண்ணுங்கள். நான் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இங்கே பிரசங்கம் பண்ணணும். தாழ்மையுடன் நான் கேட்குறேன். என் ஜீவனில் பிதாவை இயேசுவை நாம் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு இட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் நீங்கள்லாம் எடுக்கிறீங்க இல்லையா? இப்போ ரெகுலராக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் தான் ஓகே நதிக்கு கொண்டு போகிறாங்க. ஓகே, ஆனால் முக்கால்வாசி எல்லோரும் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளேயே தொட்டில் கட்டிட்டு, ஒரு தொட்டி கட்டிட்டு அதிலேயே பேப்டிசம் கொடுக்குறாங்க. இல்லைன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு கொண்டு போயிட்டு பேப்டிசம் கொடுக்குறாங்க. அது தப்பு. ஏன் தப்புன்னு சொல்கிறேன்? எனக்கு ஒரு என்டி மூலியமாக ஏசப்பா சொன்னார். நான் டக்குன்னு பார்க்குற உடனே கேட்ட உடனே நம்புறவன் நான் கிடையாது. அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது. என்றைக்குமே ரொம்ப ஏசப்பாவை நச்சு பண்ணுவேன். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வேதத்தை கூட புரியலைனா கூட, எந்த விஷயமா ஆவிக்குரிய ரீதியில் இருந்தாலும் அதை அவர்கிட்ட நச்சு பண்ணி கேட்பேன். எப்படி கிடியன் நச்சு பண்ணி கேட்டாரோ, ஓகே, வேதத்தில். அதுவும் நான் செயின்ட் தாமஸ் மவுண்ட்டில் பிறந்து வளர்ந்தவங்க இல்லையா, வளர்ந்தேன். ஸோ அப்போது இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லையா? தோமா எப்படி டவுட்டு பண்ணுவார், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நான் ஏசப்பா கிட்ட கொடுப்பேன். ஆனால் அவர் பொறுமையாக என்னுடைய கேள்விங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்து என்னுடைய டவுட்டுக்கு எல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற தேவன். ஸோ அவர் எனக்கு விலாவரியாக இந்த சப்ஜெக்ட் பற்றி, இந்த டாபிக் பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ எனக்கு அது கரெக்டுன்னு தோணுச்சு. அதனால் நான் இதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ ஞானஸ்தானம்ன்றது ஒரு தொட்டியில், ஒரு தொட்டி இல்லையோ, எல்லாம் ஒரு ஆற்றுலையோ, இல்லைன்னா ஒரு சேத்துலையோ, இல்லைன்னா ஒரு குளத்துலையோ எடுக்கிறது கிடையாது. நதியில் தான் எடுக்கணும். ஏன்னா ஏசப்பாவுடைய எக்ஸாம்பிள் தானே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? பிரதிபலிக்கிறதா இருந்தால் ஏசு கிறிஸ்துவை உடைய நற்குணங்களை தானே நம்ம பிரதிபலிக்கணும். அவருடைய செயல்களை தானே நம்ம பிரதிபலிக்கணும். அதுதானே சவுலாகிய பவுல் அப்போஸ்லர், இயேசுடைய அடியன், அதுதானே அவரும் சொல்லியிருக்கிறாரு, பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னார். அதான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் இயேசுவை அப்படியே ஈ அடித்தா காப்பி பண்ணுங்க அப்படின்னு. ஓகேவா? அவருடைய நற்குணங்களே. ஸோ ஏசப்பா 2 வசனங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, இங்கே மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துலேயும், மார்க் 1ஆம் அதிகாரத்துலேயும் 9ஆம் வசனத்துலேயும் என்ன போடுதுன்னா, அவர் நசரேயனாகிய பட்டணம், அதாவது கலிலேயில இருந்து யோவானை யோர்தான் நதி கிட்ட தான் அவர் போனார். ஓகே, அங்கே தான் அவர் அவருடைய பேப்டிசம் எடுத்துக்கிட்டார். ஓகே, ஸோ நதின்னு தான் சொல்லுது. ஓகே, யோர்தான் குளம்னு சொல்லுதா, யோர்தான் ஆற்றுன்னு சொல்லுதா, எல்லாம் யோர்தான் என்ற ஒரு தண்ணி தொட்டி அப்படின்னு சொல்லுதா? இல்லையா? இல்லை. அது நதியில் தான் அவர் எடுத்தார். ஏன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா நம்மக்குள்ளே நம்ம மறுபிறப்பியாக நம்ம ஏசுக்குள்ளே அவருடைய உடன்படிக்கையை சூழ்ந்து வரும். தண்ணிக்குள்ளே போகும்போது, நம்ம வெளியே வரும்போது நம்ம பாவத்தை, நம்ம பழைய வாழ்க்கை, நம்மளுடைய பிஹேவியர், நம்ம பழைய ஹேபிட் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டு, இயேசுவை உங்களுக்காக நான் வாழ்கிற ஒரு நபராக நான் இருக்க போகிறேன்னு நம்ம அழுத்தமாக அவர்கிட்ட சொல்லாமல் அதை செயலில் காமிக்கிறோம் ஒரு ஞானஸ்தானம் எடுத்து. ஸோ அதனால தான் நம்ம அதை ஒரு நதியில் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அடிச்சுக்கிட்டு போகும். இப்போ தொட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே தான் இருக்கும். குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி எடுத்துருந்தாங்கன்னா, இல்லை நீங்களே முதல்ல எடுத்துகிட்டு மற்றவங்க உங்களுக்கு அப்புறம் எடுக்க போகிறாங்கன்னா, உங்களுக்குள்ளே தேவையில்லாத இருந்த ஒரு நற்குணங்கள், ஒரு தேவையில்லாத ஆவியாக இருந்திருந்தால், ஓகே, இருந்திருக்கும். ஏன்னா யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி வந்துடுறவங்களுக்கு அவங்களுக்கு என்னமாது ஒரு கண்டம் இருந்திருந்தால், எல்லாம் என்னமாது தேவையில்லாத துர்சக்தி இருந்திருந்தால், அது அந்த தண்ணிக்குள்ளேயே தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது போகிறதுக்கு எந்த அவுட்லெட்டும் இல்லை. எந்த வெளியே தண்ணி அடித்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு வழியே இல்லை. ஒரு ஸ்விம்மிங் பூலில் அது இல்லை, ஒரு தொட்டியில் அது இல்லை, ஒரு குளத்தில் அது இல்லை, ஒரு பாண்டில் இல்லை, லேக்கில் இல்லை, ஒரு ஸ்விம்மிங் பூலில் இல்லை, ஒரு டேங்க்குள்ளே இல்லை.
ஆனால் ரிவரில் இருக்குது. அதனால தான் யோர்தான் நதி என்று சொல்லுது, யோர்தான் தொட்டின்னு சொல்லு. ஸோ ஏசப்பா எப்படி பண்ணாரோ அது மாதிரி தான் நம்ம பண்ணால், பிடித்தால் இதுதான் சரியான முறை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஏசப்பா கூட பார்த்தீங்கன்னா அவர் இறந்து, அதாவது சிலுவையில் அறிந்து உயிர் தெளிந்து 3ஆவது நாள் 40 நாள் இங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லுது, வளர்னார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினகாக், அதாவது ஆங்கிலத்தில் சினகாக்னு சொல்லுவாங்க அந்த காலத்து ஆலயத்தை. ஓகே, நான் வந்து அது உண்மையாலே எனக்கு தெரிஞ்சு அது சரி, அது இன்னொரு டாப்பிக்கில் நான் அதை கவர் பண்ணிக்கிறேன். அவர் அந்த ஆலயத்துக்கு போகல, அந்த சினகாவுக்கு அவர் போகல. ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு தொட்டியில் கட்டி தண்ணி வைங்கம்மா, எல்லாரும் என் நாமம் நிமித்தம் அவங்க பாவத்தை நான் மீட்டு கொண்டேன் என்ற அர்த்தத்துக்கு அவங்க அதில் ஞானஸ்தானம் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லவே இல்லை. அப்போ ஏன் இந்த காலத்தில் சபையில் அப்படி செய்கிறாங்க? மெகா சர்ச்சஸில் எல்லா சர்ச்சஸும் இப்படி பண்ணுறதில்ல. சில இடத்துல நதியில் கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஆனால் சில இடத்துல தப்பாக போய் ஒரு குளத்தில் போய் கொடுத்துட்றாங்க. அங்கே அவங்களுக்கு இப்போ புரிய மாட்டேங்குது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அந்த பிலீவருக்கு, அந்த அந்த கடவுளுக்குள்ளே இப்போ புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்டா அவங்களுடைய பிரச்சனைகள் நிறையா வருது அப்படின்னு நீங்கள்லாம் கேட்குறீங்களே. ஏசு கிறிஸ்துவனை என் மனசில் ஏற்றுக்கிட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட பிறகு தான் என் வாழ்க்கையே போயிடுச்சு. இதனால தான் உங்கள் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இது தான். அதுக்கப்புறம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் ஆவியானவர் மூலியமாக உங்களுக்கு சொல்லி, ஆவியானவர் உங்களுக்கு பாவத்தை உணர்த்தும் போது அது நீங்கள் மெதுவாக நீங்கள் உங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆனால் உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே சர்ச்லேயே உங்கள் பாஸ்டர்ஸ் தப்பாக தான் அதை சொல்லியிருக்கிறாங்க, தப்பாக தான் அதை பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது பாவம், அது அவங்க அறியலை என்று நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், ஒருவேளை ஏசப்பா என் மூலயமா அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கலாம். என்றைக்கே ஏசப்பா சொன்னேன், ஏசப்பா செருப்படி வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு. இல்லை, அப்படி இல்லை. அவருக்காக blessed are those who are persecuted for Jesus' name's sake. For theirs is going to definitely, they are going to have a very big, gift or prize waiting for them. Yeah. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லணும். நானும் ஒரு ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும். அதை நான் எடுக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் ஃபுட்டேஜ் போடுறேன். அது என்னுடைய 3ஆம் ஞானஸ்தானமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை தான் நான் உண்மையான கரெக்டாக ஆக்யூரேட்டாக சரியான முறையில் எடுக்கிறதுனால நான் கண்டிப்பாக அதை எடுப்பேன். எடுத்த உடனே உங்களுக்கு அதை வீடியோவில் போடுவேன். இதே மாதிரி அதிர்ச்சியான செய்திகள், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற நியூஸ் கொண்டு வரேன். Until then, may Jesus, my Yeshua Mashiach, be with you this time, forth and forevermore. நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஆவியானவரே உங்களுக்கு புரிய வைக்கட்டும். ஆமாம்.